மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நீர் தந்திருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் 9 மாதங்களும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தயவிற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தாய் கர்த்தாத்தின் குழந்தை சுமப்பது போல கர்த்தாவே, நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்ததற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 9 மாதங்களும் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரமும் நன்றியும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. 9 மாதங்களும் கர்த்தாவே, எங்களுடைய எல்லா விதமான பிரயாணங்களிலே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் சென்றதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 9 மாதங்கள் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான தேவைகள் சந்தித்த தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு குறை இல்லாமல் கர்த்ததாமே எங்களை போஷித்து வந்திரேன். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேரங்களில் சோர்வினங்கள் வந்தாலும், விளைவினங்கள் வந்தாலும், சில வியாதிகள் வந்தாலும் கூட கர்த்தாவே, அவற்றின் நடுவில் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி வந்ததற்காக உமக்கு நாங்கள் துதியும் நாங்கள் ஸ்தோத்திரமும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 9 மாதங்கள் கர்த்தாவே, நாங்கள் செபித்த அநேக செபங்களை நீர் கேட்டு நீ கொடுத்த பதில்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பெல்லாம் சமூகத்தில் வந்து எட்டியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த பதில்களுக்காக, நீ கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் துதிகளும் ஸ்தோத்திரமும் நன்றியும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 9 மாதங்கள் கர்த்தாவே, இந்த தேவாலயத்தில் நடைபெற்ற ஆராதனைகளுக்காக ஆண்டவரே, உபவாச கூட்டங்களுக்காக, பெண்கள் ஐக்கிய கூட்டங்களுக்காக, வேத பாட வகுப்புகளுக்காக, அந்த சிறப்பு கூட்டங்களுக்காக, எல்லாவற்றுக்காக கர்த்தாவே நடந்தே நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. தேவன் செய்த பெரிய காரியங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, 10ஆம் மாதம் ஆகிய அந்த அக்டோபர் மாதத்தில் நாங்கள் பிரவேசித்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த 1ஆம் நாளில் அந்த மாலை வேளையிலே உம்முடைய ஆலயத்துக்கு நேராக நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரதியாக இருக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நீர் வாசம் பண்ணும் ஆராதனை இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் ஆராதனை, துதியின் ஆராதனை, சங்கீத ஆராதனை, வேத பாடங்களின் ஆராதனை, தம்முடைய பிள்ளைகள் செலுத்தும் காணிக்கையின் ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தையின் ஆராதனை, உம்முடைய பந்தியின் ஆராதனை கர்த்தாவே, இவை எல்லாவற்றையும் உடைய கர்த்தரை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆதரவு ஒவ்வொரு பகுதியிலும் கூட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை மறைத்து நீர் உண்மை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற சபையின் மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரும் புறப்பட்டு வருகிறார்களோ தேவன் தாவே சுகத்தோடும் வெள்ளத்தோடும் கொண்டு வரும்படி முன்னோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுமா ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்திலும் 1ஆம் தேதியில் புதிய மாதத்தில் நாம் இங்கே உட்காந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை ஆராதிக்கும்படியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட 1ஆம் தேதியிலேயே முதலாவது கர்த்தருக்காக நாம் கொடுக்க வந்திருக்கிறோம். ஏசப்பா, இந்த மாதம் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல எங்களை வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் நோக்கி மன்றாட வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம்.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்விலும் நீரே என் தாழ்விலும் நீரே, என் வாதையில் நீரே என்னுடைய பாதையில் நீரே. அவ்வளவு அருமையாய் தேவன் சொல்லுகிறார். நீ செல்கிற பாதையெல்லாம் தேவன் என்ன செய்வாராம்? நம்மளோடு இருந்து நம்ம கூடவே இருப்பார். கடைசி பாருங்க, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் அவர் மாறாதவர் நீரே. இந்த ரெண்டு அடி மறுபடியும் பாடுவோமா? வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. உற்சாகமாய் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த ஒரு பால. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே, இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே புது மாதத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. தேவன் நம்மளுக்கு 9 மாதங்கள் ஏங்கி தாங்கி நடத்தி வந்த தேவன் 10வது மாதத்தை காண கிருபை செஞ்சிருக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபினேசர், இனிமேலும் எங்களை காக்கும் யெகோவாயீரே, இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலராய் எங்களோடு இருக்கிற தேவன். இம்மானுவேலர்னா நம்மளோடு இருக்கிற தேவன். இந்த வருடம்ல இந்த மாதத்திலும் இந்த புதிய மாதத்திலும் கூடயே இருந்து இந்த வழி நடத்துவார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே. என் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே புது மாதத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் ஜெயித்தவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே புது மாதத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே
துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரிசுவை. நல்லா உற்சாகமாய். அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரிசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரிசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரிசுவை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா ஒரு பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, ஏசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். நம்மளை அறிக்கையிட்டு, இது ஒவ்வொரு வசனங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு நன்றி ராஜா, ஏசு ராஜான்னு சொல்லி நாம் பாட போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுமா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபை அகற்றித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபை அகற்றித்தீரே. என்னை கிருபை அகற்றித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, உள்ளத்தினால நன்றி ராஜா, முழு உள்ளத்தோடு நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு அடி பேசுறது, இது கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்திரு. இந்த அடியை நாம் என்ன செஞ்சு போறோம்? எழுந்து நின்று நாம் பாட போகிறோம். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் எங்களை காத்து வந்த தேவன். கடந்த 9 மாதங்கள் எங்களை கரங்களை பிடித்து கண்மணி போல எங்களை காத்து வந்த தேவன் சொல்லி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த அடியை நாம் மறுபடியும் பாட போகிறோம். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். 10வது மாதத்தையும் காண தேவன் கிருபை செஞ்சிருக்கிற தேவன். அவருடைய கரத்தை நம்மளை பிடித்து கொண்டு நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நம்மளை வழி நடத்தின தேவன். பாடலாமா? இந்த அடி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி. காலமெல்லாம் காத்தி. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி. காலமெல்லாம் காத்தி. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா 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 இயேசு ராஜா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். கரங்களை தட்டி உற்சாகமாய். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். கரங்களை அசைத்து ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி
சுரிந்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஆமென். ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே கட்டளை முடி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? உம்மாலாகாத காரியம் ஆமெனப்பா. ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். ஆகும். விசுவாசமாய் எல்லாமாகும். எல்லாமே உம்மாலாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். கடைசியாய் ஒரு முறை ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரப்பா. உம்மால் ஆகாத காரியம் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை ராஜா. சகலத்தையும் நன்மையாய் நேர்த்தியாய் செம்மையாய் கிருபையாய் எங்களை நீர் வழி நடத்த போறீரே. இந்த மாதத்துல உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா இந்த மாதத்துல என்னை கரங்களை பிடித்து கண்ணின் மணி போல எங்களை நீங்க வழி நடத்த போறீங்க. நல்ல கரங்களை தட்டி இன்னொரு முறை தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you lord, thank you jesus. நன்றி அப்பா. ஹalleluya. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். இந்த முதல் நாளிலும் கூட எங்களுடைய கர்த்தருடைய பந்தியில நீர் எங்களை தகுதிப்படுத்திருக்கீங்க. உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவனை நோக்கி பாவத்திலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்த தேவன். ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழைக்கப்பட்டவர் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் தேவன் உங்களையும் என்னையும் சிலுவையில் கல்வாரி சிலுவை இரத்தத்தை கொண்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து கொண்டார். அந்த தேவனை நோக்கி நாம் கரங்களை அசைத்து எபினேசரே எபினேசரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரையில் ஆமென். உதவி நீரே. எபினேசரே எபினேசரே ஆமென் அப்பா. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. சொல்லுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை நாளத்திலிருந்து ஆமென். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இது நல்ல எபினேசரே, கடந்த 9 மாதங்கள் வரையில் ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனை உதவி நீரே. இந்த 10ஆம் மாதமும் நீர் உதவ வல்லவராயிருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்போ அந்த மாதத்தின் முதலாம் நாளில் அப்பா தகப்பனை நோக்கி பார்க்க நம்மை ஆராதிக்க அப்பா தகப்பனை கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா.
தொடர்ந்து வாசிக்க போகிற வேத பகுதிகளுக்காகவும் வார்த்தையின் பகுதிக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. நீர் பொறுப்படுத்துவதற்கு வழிநடத்துங்க. ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் யார் நின்ற வண்ணமாக சங்கீதம் 121 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கும்படி எடுத்துக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 121 சங்கீதம் ஜெயந்திஸ்டர் முன்பாக வந்து வாசிப்பாங்க. சங்கீதம் 121. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 121 சங்கீதம் 1 முதல் 8 வசனங்கள். ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்பதே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். வேத பாடம் வாசிக்கும்படிய கடன் செல்லலாம். யாத்ரா புஸ்தகம் 33 அதிகாரம் வசனம் 8 முதல் 16 வரைக்கும் ரூபிஸ்டம் வந்து வாசிப்பாங்க. யாத்ரா புஸ்தகம் 33 அதிகாரம் வசனம் 8 முதல் 16 வரை. யாத்ரா 33 8 முதல் 16 வரைக்கும். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். காணிக்கைக்காக யாம் இருந்து நிற்போம். சிறப்பு பாடல் பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்தலாம்.
துதி மத்தியும் ஜீவரிய தேவ் மகிமை இயேசுவின் நாமமுசி அஸ்கினு மெலி ஸ்தோத்திரம் கருங்கன் ஸ்துதி அஸ்கி கல்லஸ்த பிரயோகப்படுங்க. துதி மத்தியும் ஜீவரியதே மகிமை இயேசுவின் நாமமுசி துதி மத்தியும் ஜீவரியதே மகிமை இயேசுவின் நாமமுசி அஸ்கினு மெலி ஸ்தோத்திரம் கருங்கன் ஸ்துதி அஸ்கி கல்லஸ்த பிரயோகப்படுను అద్భుతంగన్ నేను చల్తకేరెను ఆనందము పరమానందము గొప్పిము సంతోషము మోరే మొన్నముసి আমি హల్లెలూయా మేని గీత గవెంగెన్ గొప్పిము సంతోషము మోరే మొన్నముసి আমি హల్లెలూయా మేని గీత గవెంగెన్ ಇಂದಾದಿನೋಳೆಂದುಂ ಕಬಡಾಸಿ ವಿನಸಿತು ಮೀ ಹೇಳಿದಯಸಿ ಇಂದಾದಿನೋಳೆಂದು ಕಬಡಾಸಿ ವಿನಸಿತು ಮೀ ಹೇಳಿದಯಸಿ ಕರ್ತಾನು ನಮ್ಮಿ ಜೀವಸದಾನು ತಿರುಪತಿಯ ಸ್ತೋத்திரம் ಕೇಳು ಆ ಅದ್ಭುತங்கள் నేను చల్తకేరెను ఆనందము పరమానందము గొప్పిము సంతోషము మోరే మొన్నముసి আমি హల్లెలూయా మేని గీత గవెంగెన్ గొప్పిము సంతోషము మోరే మొన్నముసి আমি హల్లెలూయా మేని గీత గవెంగెన్ గొప్పిము సంతోషము మోరే మొన్నముసి আমি హల్లెలూయా మేని గీత గవెంగెన్. காணிக்கை ஜெபம். கோகிலாக்கா முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஏசப்பா துதிக்கிறோம்ப்பா, கோடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே 9 மாதங்கள் ஆண்டவரே கண்மணி போல எங்களை பாதுகாத்திற்காக கோடானி கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதம் 10ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே ஆராதிக்க கிருபை தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே கொடுத்த கரங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யாத்ராமுசம் 33ஆம் அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை சில நிமிடங்கள் நாம் சிந்தித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உன்னோட கூட செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். 16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மீதுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்பதை. ஆராதனையிலே சில வார்த்தைகள், இந்த செய்திக்கு ஏற்றதான வார்த்தைகள் வந்ததை அறிந்து கொள்ள முடிந்தது. இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கரம்பிடித்து நடத்துவார் என்றதான வார்த்தைகளும் மற்ற சில வார்த்தைகளும், தேவன் நம்மோடு கூட வருவார். இந்த 9 மாதங்கள் வரைக்கும் கர்த்தர் எப்படி நம்மோடு வந்தாரோ அதே போல் இந்த மாதமும் தேவன் நம்மோடு கூட வருவார். அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இங்கே வாசிக்கிறோம், என் சமூகம் உன்னோட கூட செல்லும் என்று சொல்லி இந்த புதிய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம். இன்றைக்கி காலையில் என்னை பார்க்கும்படியாய் ஒரு போதகர் வந்திருந்தார். மேலூர் தாண்டி கொங்கம்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். அவர் மட்டும் தனியாக அவர் வீட்டில் இருக்கிறார், ஊழியம் செஞ்சிட்ருக்கார். என்னை பார்க்கும்படி வந்தார். 2 வீலரில் வந்தார். 1.5 மணி நேரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்தார். அவருக்கு வயது 65 வயது. 65 வயதில் அவர் அங்கேருந்து இருசக்கர வாகனத்தை வந்து பார்த்தார் சில காரியங்களுக்காக. அவர் சொன்ன வார்த்தை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணி வர்றது. சமீபத்தில் போன மாதம் தான் அவருடைய சர்ச் டெடிகேஷன் நான் போயிருந்தேன். அவருடைய சபையாய் டெடிகேஷனில் பங்கு பெற்றேன். அப்போ நான் இங்கேருந்து காரில் தான் போனோம். நானும் பிஷப் பிரின்ஸ் மாறனும் சேர்ந்து போகும்போது காரில் போனோம். காரில் போகும்போது எங்களுக்கே ஏசி போட்டு போன எங்களுக்கே அசந்துருச்சு. ஆனால் அந்த கிராமங்கள் அப்படி சுற்றி உள்ளே போகணும்.
ஆனால் இவர் 1.5 மணி நேரம் வரைக்கும் அங்கேருந்து சீக்கிரம் வந்தது ரொம்ப டயர்டாக பாசம் இருக்குது சொல்லி சொன்னார். ஸோ வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடுந்தூர ஒரு பயணம். எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கை ஒரு பயணம், அதுவும் நெடுந்தூர பயணம். இந்த நெடுந்தூர இந்த பயணத்தில் நாம் பார்த்தோம்னா ஆரம்ப நாட்களில் தாயும் தகப்பனும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். தாயும் தகப்பனும் நம்மோடு இருக்கிறார்கள். அதன் பிறகு உடன் பிறந்தவர்கள் நம்மோடு பிறந்து வரும்போது அவர்களும் நம்மோடு கூட இருக்கிறார்கள். சற்று வளர்ந்து வருகிற சமயத்தில் பள்ளியில் படிக்கும்போது கல்லூரியில் படிக்கும்போது நண்பர்கள் நம்மோடு இருந்து கொள்கிறார்கள். ஃபஸ்ட்டு நம்மோடு வர்றது யார்? பெற்றோர்கள் நம்மோடு வருகிறார்கள். அதன் பிறகு உடன் பிறந்தவர்கள் நம்மோடு கூட வருகிறார்கள். பள்ளியோ அல்லது காலேஜுக்கு போகும்போது நண்பர்கள் நம்மோடு கூட வருகிறார்கள். அதன் பிறகு வயது ஆனதுக்கு அப்புறமேல மேரேஜ் ஸ்டேஜ் வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்ச உடனே கணவனோ அல்லது மனைவியோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மோடு கூட வருகிறார்கள். அவர்களுக்கும் குழந்தை பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்? நம்மோடு வருகிறார். இப்போ என்னையே சொல்கிறேன்னு, எங்கள் அப்பா அம்மா என்னோட வந்தாங்க, எங்கள் அக்கா என்னோட வந்தாங்க, என் தம்பி என்னோட வந்தான், எனக்கு கல்யாணம் ஆச்சு, சித்ரா என்னோட வந்துட்டுருக்குறான், என் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? என்னோட வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் எங்கள் அப்பா என்ன செய்யாச்சு? போய் சேர்ந்தாச்சு, எங்கள் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த வாழ்க்கை இந்த நெடுந்தூர பயணத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் கடைசி வரைக்கும் நம்மோடு யார் வருவார்? ஆண்டவர் மாற்றலாம். இன்றைக்கி அந்த பாஸ்டர் தான் சொன்னார். அவருக்கு ஒரு மகன் ஒரு மகன் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே பெங்களூரில் இருக்கிறாங்க. நல்ல வெல் டு டூ, நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சொன்ன வார்த்தை இது தான், பாஸ்டர் பிள்ளைகள் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் தான் பாஸ்டர் நம்முடைய பிள்ளைகள். அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் அப்படியே போகுது. ஏன்னா நான் சர்ச் டெடிகேஷன் பற்றி சில வார்த்தை பேசிட்டு இருந்தேன். நடந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி அவரோட பேசுகிற நேரம் இல்லை, இன்றைக்கி பேசிட்டேன், நிறைய டைம் வந்து பேசிட்டு இருந்தேன். தம்பி வந்தான், மகன் வந்தான், காலையில் வந்தான். அப்பா பெரிய ஒரு தோட்டத்தை கட்டியிருக்காரு, ஒரு பெரிய சர்ச் கட்டியிருக்காரு, ஒரு 500 பேருக்கு உட்காரலாம் அதில். ஆனால் மகன் பெங்களூரில் காலையில் தான் வந்திருக்கான். மகன் மருமகன் வந்திருக்கான், காலையில் வந்துட்டு சாயங்காலம் கிளம்பியாச்சு. நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம் பாஸ்டர், காலையில் மகன் வந்தான், டெலிகேஷனில் இருந்தான், மதியம் சாப்பிட்டான், சாயங்காலம் போயிட்டான். ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு அந்த கிளைமேட் ஒத்து வராது, பெங்களூரில் இருந்து பழகியாச்சு. முதல் நாள் சாயங்காலம் தான் மகன் வந்திருக்கான், அவளும் மறுநாள் சாயங்காலம் கிளம்பி போயிட்டான். என்னப்பா சொல்கிறீங்க? மனைவி போன வருஷம் தான் அவங்க கர்த்தருக்குள் ராஜ்யம் சேர்ந்தாங்க. அப்போ சொன்ன வேதனைன்னு வார்த்தை தான் என்னன்னா, வாழ்க்கை என்பது இந்த பயணத்தில் யாருமே நம்மோடு என்ன செய்வதில்லை, நிரந்தரமாய் வருவது இல்லை என்று சொல்ல அந்த வார்த்தை தான் எனக்கு மனசு உண்மை தான். ஏன்னா தேவன் ஒருவர் தான் என்ன செய்வார்? அதான் வாசம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஸோ ஆண்டவர் அதே தான் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் கடைசியாய் அவர் சொன்ன வார்த்தை இதுதான். மற்ற 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிக்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்டுகளிலும் என்ன செய்வேன்? நான் வேறு எதுவுமே இல்லை, நான் கடைசி வரைக்கும் என்ன செய்கிறேன்? உங்களோட கூட இருக்கிறதா நம்ம வாசிக்கிறோம். என் சமூகம் உன்னோட கூட செல்லும். அப்போது தேவன் என்னோடு வருவார் ஆனால், கர்த்தர் நம்மோடு கூட வருவார் ஆனால் அங்கே நிச்சயமாக சந்தோஷம் உண்டு. தேவன் நம்மோடு வருவாரானால் அங்கே சமாதானம் உண்டு. கர்த்தரோடு கூட வருவாரானால் அங்கே நிம்மதி உண்டு. தேவன் உன்னோடு வருவாரானால் அங்கே நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் நம்மோடு வருவாரானால் நம்முடைய தேவை எல்லாவற்றையுமே நிச்சயமாய் சந்திக்கப்படும். கர்த்தர் நம்மோடு வருவாரானால் அவர் நம்மை கண்மணி போல என்ன செய்வார்? கடைசி வரைக்கும் பாதுகாப்போடு நடத்துவார், தைரியமும் கொடுப்பார். என்ன தெரியுமா? நான் உன் கூட வருகிறேன், நான் உன் கூட வருகிறேன். ஒரு தன்னம்பிக்கையும் தேவன் கொடுப்பார். மீகாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாராம்? கடந்து போகிறார். இந்த வாழ்க்கை என்னும் இந்த நெடுந்தூர இந்த பயணத்தில் நாம் பிரயாணப்பட்டு போகிறோம் அல்லவா? இதில் பலவிதமான தடைகள் வந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, என் சமூகம் உன்னோடு கூட வரும்போது
என் சமூகம் உன்னோட வரும்போது எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? தேவன் தகர்த்து போடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சத்தமர் அல்லேலூயா. இந்த 9 மாதங்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். தேவன் கூட வந்திருக்கிறார். இந்த 10ஆவது சொல்றாரு, இந்த 9 மாதம் எப்படி வந்தேனோ இந்த 10ஆம் மாதமும் என் சமூகம் உன்னோட கூட செல்லும். நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அவன் நம்மோடு கூட வரும்போது என்ன விதமான காரியங்களும் தேவன் செய்வார். ஏன்னா அவன் நம்மோடு கூட வருகிறார். யோபுவின் புத்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனை சகலம் செய்ய வல்லவர், நீ செய்த ஒன்று செய்யாது. அவர் நம்மோடு கூட வரும்போது, என் தேவனாகி கர்த்தருடைய சமூகம் என்னோட வரும்போது அவர் செய்த எதுவுமே செய்யாதாம், தடைப்படாது. நாம் இங்கே வாசிக்கிறபடி இந்த சம்பவம் எங்கே பார்க்குறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி என்ன செய்கிறாங்க? பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரயாணத்தில் தான் அவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் சமூகம் உன்னோட கூட செல்லும். நீங்கள் 16 வருஷம் பார்த்தீங்கன்னா தெரியும். 12ஆம் வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, தேவர் என்னிடம் இதை ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு என்ன செய்யவில்லை? அறிவிக்கவில்லை. மோசே கேட்குற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஜனங்களை கூட்டு போக சொன்னீங்க, ரைட், உண்மைதான், ஆனால் என்னோட கூட யாரை சேர்த்து அனுப்புவீங்க என்று நீங்கள் சொல்லலையே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷங்க உன்னோட வரப்போறதில்ல, யார் வரப்போறா? நானே அவன் கூட வரப்போகிறேன். அவன் மோசே தெளிவாக கேட்குறான், இந்த ஜனங்களை கூட்டு போக நான் கூட்டு போகிறேன் ஆண்டவரே, ஆனால் என்னோடு கூட நீ யாரை அனுப்புவேன்னு என்ன செய்யலை, என்கிட்ட இருக்கிறதையும் சொல்லவே இல்லையே. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, எந்த மனுஷன் வர மாட்டான், நான் தான் என்ன செய்கிறேன், என் சமூகம் தான் உனக்கு என்ன செய்யும், உனக்கு முன்பாக செல்லும். அவர் சமூகம் நம்மோடு செல்லுமானால் கேருபீன்களும் அவரோடு கூட வருவார்கள், சேரார்கள் நம்மோடு கூட வருவார்கள். அல்லேலூயா. அதாவது சொல்கிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தேவரீர் அங்கேயும் நீர் இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். அப்போ இங்கே வாசிக்கிற வார்த்தையின்படி அவருடைய சமூகம் நமக்கு ரொம்ப செல்லுமானால் அவர் மட்டும் வரல, கோடான கோடி தூதர்களும் செய்கிறாங்க. அவரோடு கூட வரும்போது நம்மோடு சேர்ந்து அவர்களும் செய்வாங்க, கூடவே வருவாங்க. அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, என் சமூகம் என்ன செய்யும், உன் கூடவே அவர் வரும். வாசித்து பார்த்தோம் யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்தில் 37ஆம் யாத்திரை 12:37. அங்கே வாச பார்த்தீங்கன்னா, இப்போ எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு போகிறாங்க. எத்தனை பேரா? 6 லட்சம் பேர். எப்படி போகிறாங்களா? கால்நடையாய் அவங்க புறப்பட்டு போகிறாங்க. கால்நடையாய் புறப்பட்டு போகிறாங்க கானானை நோக்கி. நேற்று சொன்னேன், நேற்று வீட்டு ஜெபத்தில் என்ன சொன்னோம்? இன்னைக்கு காலை சாப்பிட்டதே மறந்து போகணும், அடிக்கடி சொல்லுவேன். நேற்று வீட்டு ஜெப கூட என்ன செய்தி, அது நேற்றோடு முடிஞ்சிச்சு பாஸ்டர். நேற்றைய செய்தி நேற்றோடு முடிந்தது, இன்றைய செய்தி புதிய செய்தி. ஆகவே நேற்றைய செய்தி பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பாஸ்டர். நேற்றைய செய்தி வனாந்தரம் என்ன செய்யும், வனாந்தரம் வயல்வெளியாய் செழிப்பாகும், களிப்பாகும். இப்போ யார் சொல்கிறாரு, அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். 40 ஆண்டு காலம் வரைக்கும் நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது என் சமூகம் என்ன செய்யும், உங்களோட கூட கூட வரும். வேத்த வாசிக்கிறோம், அவனுடைய வஸ்திரம் என்ன செய்யலை, பழசாகலை, அவனுடைய கால் என்ன செய்யலை, வீங்கவே இல்லை. அவருடைய கால் என்ன செய்யலையா, வீங்கவே இல்லையா. 40 வருஷம் நடந்து போகிறாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம் நடந்து போகிறாங்க, கால்கள் வீங்கவில்லை. வார்த்தை வாசிக்கிறோம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பழனிக்கு பாத யாத்திரையே போனேன். பழனிக்கு பாத யாத்திரை போகும்போது 2 நாள் நடந்து போயிருக்கேன். திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் 2 நாள் நடந்து போயிருக்கேன். 3ஆம் நாள் போய் சேர்ந்துருக்கேன். இந்த 2 நாள் கால்நடையாய் பாத யாத்திரை நடந்து போகுதே, அப்பப்போ பார்த்தீங்கன்னா கால் வீங்கிட்டு இருக்கும், வலி இருக்கும். ஸோ 2 நாள் பிரயாணமே என்னுடைய கால்கள் வலிக்கிறது, என் கால்கள் வீங்கி போகிறது. ஆனால் தேவன் வழிநடத்துவாரானால், அவருடைய சமூகம் எனக்கு முன்பே செல்லுமானால் கால்கள் செய்வதில்லை, வீங்குவது இல்லை. அல்லேலூயா. நான் அதை யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு. உண்மையாக அது உண்மை அதுதான்.
அன்னைக்கு உலகப்புறமாக செல்லும்போது என் கால்கள் வீங்கி போனது, வலி எடுத்தது. ஆனால் கர்த்தரோடு சமூகம் முன் செல்லும்போது 40 ஆண்டு காலம் நடந்து போனாங்க. என்ன செய்யலை, கால்கள் வீங்கவே இல்லை. அதுதான் என்ன தெரியுமா, கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். தேவன் நம்மோடு கூட வருகிறார் என்பதுக்கு அதுதான். நம்மோடு வருகிற தேவன் நிச்சயமாக என்ன செய்வார், நம்மை போஷிக்கவும் செய்வார். நமக்கு தெரியும் காசாவில் பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும். நிறையா செய்தி பார்த்துருப்பீங்க, நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. சிறு பிள்ளைகள் வந்து ஆகாரம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. ஒரு வேளை ஆகாரம் இல்லாமல் ஒரு சோத்து பருக்க, ஒரே ஒரு சோத்து பருக்க கூட இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வருஷத்தில் இந்த 9 மாதங்களும் தேவன் நம்மை போஷித்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சமூகம் நம்மோடு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாழ்க்கையிலும் நெடுந்தூர பயணத்தில் இத்தனை ஆண்டுகளை வருகிற தேவன் இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் என் வாழ்நாள் முழுவதுமாய் நம் வாழ்க்கை முழுவதுமாய் அவர் சமூகம் என்ன செய்யும், நம்மோடு கூட வரும். அவர் நிச்சயமாய் போஷிப்பார். யாத்ராமத்தில் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 32, 36 வாசிங்க. ம் 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 என்னவா, எத்தனை அளவா? ஒரு ஓமர். ஒரு ஓமர் என்பது 40 கிலோ. ஒரு ஓமர் என்கிற அளவு 40 கிலோ. ஸோ தேவன் போஷித்த அந்த போஷனம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தேவனை செய்த அவர்களை போஷித்திருக்கிற தேவன். இந்த நாளின் காலையில் மாலை வேளை கர்த்தர் வார்த்தை தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்போது கால்கள் வீங்குவதில்லை, வஸ்திரங்கள் பழமையாய் போவதில்லை. தேவன் நம்மை போஷிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, வனாந்தரமாய் போகும்போது வேத்தில் வாசிக்கிறோம், அவங்க தண்ணீராத சமயத்தில் முறையிட்டாங்க, கண்மலை தேவன் பிளக்க பண்ணினார். வேத்தில் என்ன வாசிக்கிறோம், தண்ணீர் என்ன செய்ததாம், ஆராய் புறப்பட்டு வந்தது. அப்போ வனாந்தரத்தில் நடந்து போகும்போது கூட தேவன் அவளை போஷிக்கிறார், குடிக்க தன்னையும் கொடுக்கிறார். வேத்த வாசம் என்னாகமம் 23, 22ஆம் வசனம், அதே போல் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த போஜனம் சாப்பிட்டதுனாலே, அதாவது ஆண்டவர் கொடுக்குற அந்த போஜனம் அந்த மண்ணை புசித்தனால் பார்த்தீங்கன்னா வேத்த வாசிரம் அவளுக்கு எப்படிப்பட்ட பலன் தெரியுமா, காண்டாமல் ஒத்த பலன் அவளுக்கு கிடைத்ததாம். அல்லேலூயா. தேவன் வழிநடத்தும் போது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் செல்லும் போது நம்மை போஷிக்கிற தேவன் அந்த போஜனம் மூலமாய் எப்படிப்பட்ட பலன் வருகிறதாம், காண்டாமல் ஒத்த ஒரு பலன் வருகிறதாம். அல்லேலூயா. இன்னைக்கு காலைல வந்த பாட்டை தான் நினைக்கிறேன், இன்றைக்கி சாட்சி அதுதான். அது உதாரணமும் வரதான். என் மனைவி டீ கொண்டு வந்தான் அவரை கொடுக்குறதுக்கு. வந்த உடனே உட்கார்ந்து பார்த்த உடனே விசாரிக்க சார் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி, சுகர் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சார். அப்புறம் சொன்னால் சுகர் இருக்குன்னு சொல்லி, அப்போ அவர் அதுக்குரிய மாத்திரையில் சொல்ல வந்தார், சுகருக்கு என்ன செய்யணும், என்ன சாப்பிட்டா சுகர் குறையும். அதுக்கப்புறம் கால் வலின்னு சொன்னான். அந்த கால் வலிக்கு ஒரு சித்தா ஒரு மாத்திரை அவர் சொன்னார், இந்த மாத்திரை சாப்பிட்ட பாருங்க அந்த நரம்பு தளர்ச்சி எல்லாமே குறையும் சொல்லி. ஏன்னா அவர் நிறையா நல்ல தேவனுடைய மனுஷன், வேத பண்டிதர், இந்த பைபிள் தியாலஜி ஒரு ஆசிரியர் அவர். அது மாத்திரமல்ல இந்த மாதிரி காரியங்கள் நிறைய அவருக்கு தெரியும். ஸோ அவ்விதமான அவர் அந்த குரூப்பில் நான் இருக்கேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன். ஸோ நிறைய காரியங்கள் சொல்லும்போது மனைவிட்டு சொல்லியிருந்தான், இது எல்லாமே செஞ்சான செய்யும் குறையும் செய்யும். ஏன் தெரியுமா, அதாவது இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன செய்வதில்லை, பலன் கொடுப்பதில்லை. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அவள் புசித்த அந்த மண்ணாவும் அவள் என்ன செய்த பலன் கொடுத்ததாம், காண்டாவது ஒத்த ஒரு பலனானது. ஏன் தெரியுமா, அவருடைய சமூகம் நம்மோடு கூட வரும்போது. முதல் குறிப்பு 13ஆம் அதிகாரம் 20 யாத்திரை 13:20 சீக்கிரமாய் 13:20. 21-22. போதும். இங்கே வாசிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா, மேகங்கள் அவருடைய கூட வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது என் சமூகம் உன்னோடு கூட வரும் என்று சொன்ன ஆண்டவர், இங்கே வாசிக்கிற வார்த்தை மேகஸ்தம்பம் என்ன செய்ததாம், அவளுக்கு முன்பாக முன் சென்றது என்று சொல்லி, அக்னிஸ்தம்பம் அவளுக்கு முன்பாக முன் சென்றது. அப்போ கர்த்தர் வழி நடத்தும் போது
மேகஸ்தம்பம் முன்னே செல்கிறது. வேத வாசகம் தெரியும். யாத்திரை 16:10, யாத்திரை 16:10 வாசிங்க. யாத்திரை 16:10. கர்த்தருடைய மகிமை எங்கே காணப்பட்டதாம்? கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்படும். மேகஸ்தம்பம் தான் அவளுக்கு முன்பாய் செல்கிறது. வாசிகள் கர்த்தருடைய மகிமையை மேகத்திலே பார்த்தார்கள். இன்னைக்கு கேட்கிற அருமையான சகோதரிகளே, இந்த நாளின் மாலை வேளையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை எங்கே கண்டார்களாம்? அந்த மேகத்தில் கண்டார்களாம். நம்மளும் வெளியே போகிறோம், மேகத்தை பார்க்குறோம், என்ன செய்வதில்லை, அந்த மகிமை தெரிவதில்லை. ஆனால் இயற்கையை பார்த்தீங்கன்னா உண்மையிலே செய்யும் கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பார்க்க முடியும். அந்த மேகங்கள் அது போகிறது வர்றது இவை எல்லாமே பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை தெரியும். இங்கே வாசிக்கிற வார்த்தை, அவர்கள் கர்த்தருடைய மகிமை எங்கே கண்டார்களாம்? மேகத்தை கண்டார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இவளுடைய பிரயாணம் கூட பார்த்தீங்கன்னா மேகம் எழும்பும் வரைக்கும் இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே பாளையம் இறங்கியிருந்தார்கள். எப்போ மேகம் எழும்புகிறதோ அப்பொழுதுதான் இஸ்ரவேல் புறப்பட ஆரம்பித்தார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பிரயாணத்தில் மேகத்தை பார்த்து தரிசித்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் வாசிக்கிறோம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தரிசித்து தான் நடந்தார்கள். மேகம் எழும்பணும், தேவனுடைய மகிமை இருக்கிறவர்கள் அங்கே தான் இருப்பாங்க. எப்போ மேகம் எழும்புகிறதோ அன்றைக்கு அதை பாலித்து விட்டு புறப்பட்டு அவங்க போனார்கள். அப்போ அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகத்தை தரிசித்து நடந்தார்கள். புதிய ஏற்பாடு நாமோ கர்த்தரை என்ன செய்கிறோம்? விசுவாசித்து நம்ம நடக்கிறோம். அப்போது என் சமூகம் உன்னோடு கூட வர வேண்டுமானால் முதல் காரியமாய் நீ தேவனை முழுமையாக என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இரவில் என்ன செய்யலாம்? அக்கினி ஸ்தம்பம் அவளுக்கு முன்பாக மூன் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். அந்த மேகஸ்தம்பம் வரும்போது அது குளிர்ச்சியாய் அது காணப்பட்டது. அக்கினி ஸ்தம்பம் வரும்போது அது அந்த குளிர்ச்சியை முழுதுமாக என்னது அது பாதுகாத்து கொண்டு போனது. மேகம் வருது, நல்ல வெயில் அடிக்குது, நம்ம போகிறோம், சுட்டெருக்கும் வெயில் நம்ம போகும்போது நமக்கே தெரியும், நம்முடைய கால் செருப்பு போட்டிருந்தா கூட என்ன செய்யும் மேலே அந்த காலுக்கு என்ன செய்யுது அப்படியே சுடுவதை நாம் காண முடியும். ஆனால் இங்கே வாசிக்கிற வார்த்தை, அந்த மேகஸ்தம்பம் வரும்போது தேவன் அதை குளிர்ச்சியாக அதை ஒன்று மாற்றினார். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நெடுந்தூர இந்த பயணத்தில் அவர் சமூகம் என்னோடு வரும்போது முதல் காரியமாய் அவர்கள் மேகத்தை பார்த்து தரிசித்து எழுந்தார்கள், நடந்தார்கள். நாமோ நம் வாழ்நாள் முழுதுவை கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து நாம் நடக்கும்போது அவர் சமூகம் நமக்கு முன்பாய் என்ன செய்யும்? நிச்சயமாய் செல்லும். இந்த நாளின் இந்த மாலை வெல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைப்படியே என் சமூகம் உன்னோட கூட செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாளிலும் கூட இந்த 10ஆம் மாதமும் தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்லும். எங்கே போனாலும் சரி அவருடைய சமூகம் என்ன செய்யும்? நம்மோடு கூட வரும். அவர்கள் மேகத்தை பார்த்து தரிசித்து நடந்தார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து விசுவாசி நடப்பமானால் கர்த்தருடைய சமூகம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு முன்பாக செல்லும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஜாஷுவா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன் ராஜா. எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என தகப்பன இந்த வார்த்தையின்படி தேவரீர் கடந்த 9 மாதங்களும் ஆண்டவரே தகப்பன எங்களோடு வந்த தேவன் இந்த 10வது மாதமும் நீர் அப்பா எங்களோடு வரப்போவதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்னிஸ்தம்பமாயும் அருமையான தகப்பனை இஸ்ரவேல் ஜனங்கள் தரிசித்து நடந்தது போல ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து ஆண்டு தகப்பனே அப்பா நாங்கள் நடந்து வர நீர் கொடுத்துக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய தூதரை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இதே அப்பா வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று அப்பா எங்களோடு அப்பா தகப்பனே நம்முடைய ஆலோசனைகளை தந்து எங்களை நடத்துவதற்காக
நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் பிரயோஜனமாக இருக்கிறதாய் நீர் ஆசீர்வாதம் தரும்படியாக இந்த மாதத்துக்குரிய எல்லா தேவைகளையும் அவருடைய கையின் பிரயாசங்களிலும் பிள்ளைகளுடைய ஸ்டடீஸிலும் ஆண்டவரே நம்முடைய கரம் கூட இருந்து வளர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம்.